கனரா பேங்க்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு அப்ரண்டிஸ் ஜாப்ஸுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3000 வரைக்கும் இருக்குது. இது ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் 2 இடத்துல வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கனரா பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ 2க்கும் தனித்தனியாக லிங்க் இருக்குது. அந்த லிங்க் டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா October 4, 2024 நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிசஸ் ட்ரைனிங். ஸோ இது வந்து பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. 1 இயர் வந்து கனரா பேங்க்கில் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை ஃப்யூச்சரில் வந்து பேங்க்லேயோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி. ஸோ ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கல. எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ எனி ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டைஃபன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து 15,000 இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ். அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். செலெக்ஷன் ப்ராசஸ் இனிஷியலாக வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் வேரியஸ் வந்து லிங்க்ஸ் இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்ரண்டிஸ்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே போய் பண்ணணும், ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கனரா பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து PDF வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு வந்து 21 செப்டம்பர்லேருந்து ஓப்பன் ஆகி October 4 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் ஆயிரும். டோட்டல் வேகன்சிஸ் வந்து 3000. இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா டோட்டலாக வந்து 350 வேகன்சிஸ் இருக்குது. லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ். உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸில் தமிழ் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த 350 வேகன்சிஸும் கேட்டகரி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. SC, ST, OBC, EWS, அன்ரிசர்வ்னு இந்த காலம் இருக்குது. ஒவ்வொரு காலம்லேயும் எவ்வளோ வேகன்சிஸ்ன்ற டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. டோட்டல் வந்து 3000. அதே வந்து SC, ST அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு டைரெக்டாக லிங்க் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு காமிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அங்கே போயிடும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுக்கு முன்னாடி வந்து ஏஜ் லிமிட். ஏஜ் வந்து மினிமம் 20 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ். கேண்டிடேட்ஸோட அந்த பர்த் டேட் வந்து 1996 செப்டம்பர் 1க்கு முன்னாடி இருக்கக்கூடாது. அதே போல் செப்டம்பர் 1, 2004க்கு அப்புறம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 2 டேட்டுக்கு இடையில் இருக்கணும். இந்த 2 டேட்டுமே வந்து இன்க்ளூசிவ் தான். இந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து SC, ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். OBC கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. பேஜ் நம்பர் 8ல் பீரியட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். 1 இயருக்கு மேலே நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண முடியாது. பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷனை பொறுத்து, அதாவது தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு வேரியஸ் சிட்டிஸில் உங்களோட நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சிட்டியில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து 15,000 இருக்கும். இல்லை கனரா பேங்க்லேருந்து ஒரு 10,500ம் 4,500 வந்து கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக வரும். ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி வந்து பேங்க்கோட அந்த அஃபிஷியல் ஹவர்ஸ் இருக்கும். ஓவர் டைம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. லீவ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து 1 டே வந்து கேஷுவல் லீவ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஹாலிடேஸ் வந்து பேங்க் ஹாலிடேஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பாயிண்ட் நம்பர் 4 பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. இனிஷியலாக வந்து அப்ரண்டிஸ்ஷிப் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். அதை வந்து கனரா பேங்க்கில் நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அங்கே வந்து ஒரு இன்புட்டில் கேட்கும், நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 500 rupees வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணணும். SC, ST, டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, அவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 12ல் வந்து என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் தனித்தனியான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குது. இதை வந்து நீங்கள் கையில் எழுதி ஸ்கேன் பண்ணி அதை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இதில் சொல்லியிருக்க எல்லா லிஸ்ட்டையும் நீங்கள் செக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் என்ன சைஸ் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன டைமென்ஷன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இதில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறபோது உங்களுக்கு எரர் வரும். அனெக்சர் 1 பேஜ் நம்பர் 22ல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வேகன்சி இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கீழே இருக்கும் Tயில்
தமிழ்நாட்டில் வந்து டோட்டல் 350 வேகன்சிஸில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அரியலூரில் 4, செங்கல்பட்டில் 13, சென்னையில் 30, கோயம்புத்தூரில் 27 இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, சேலம், மதுரை இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் இதில் கவர் ஆகும். ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ரெண்டிஸ்ஷிப்போட அந்த போர்ட்டல் லிங்க் இந்த பட்டனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் nats.education.gov.in இதில் போய்ட்டு ஸ்டூடெண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்சா ஃபில் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா 2க்குமே ஓடிபி வரும். அது நீங்கள் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த டீட்டெயில்ஸ், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து இமெயிலில் வரும். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கனரா பேங்கோட டைரெக்டாக அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வந்து எல்லோ கலரில் ஒரு பட்டன் வரும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பேஜில் இருக்க டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் போயிடும். லாஸ்ட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து இமெயிலில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும்னா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து இந்த லாகினை வச்சே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் பண்ணிவிட்டு அப்ரெண்டிஸஸ் 1 இயர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகேனா லாஸ்ட் டேட் வந்து October 4 அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் செக் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.